ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்மளுடைய புதிய ஒரு அணுகுமுறை, நட்சத்திர ரீதியாக பலன் சொல்லுகின்ற முறை, நட்சத்திரம்தான் நம்மை எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு ஏற்படுத்தி நடத்தி கொடுக்கிறது என்பதை உணரும் வகையில் நீங்களும் என்னோடு பயணிக்கிறீர்கள். அதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ எடுத்திருக்கிற டாபிக் கிட்டத்தட்ட நமக்கு ஏப்ரல் 12 வரைக்குமே கணக்கெடுத்துக்கலாம். ஏப்ரல் 12 வரைக்குமே 3 கிரகங்கள் குருவனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறாங்க. அதற்கான சிறப்பு பதிவு தான் இது. இப்போ செவ்வாய் கிரகம் மிதுன ராசியில் இருக்குது, ராகு மீன ராசியில் இருக்குது, சனி கும்பராசியில் இருக்குது. மார்ச் 29 சனி பயிற்சி ஆகி மீனத்துக்கு சனி போயிடுவார். அப்போ ராகுவோடையும் சேர்ந்துக்குவார். ஆனால் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தான். அதே போல் தான் செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் முடிஞ்சு 4ஆம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது, அதுக்கு மாறுவார். நீங்கள் இந்த ராசி மாறுறதையெல்லாம் கூட நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டாம். குருவை போல் இவங்க எல்லாமே பலன் தர்றாங்கங்கிற விஷயத்துக்கு மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவு மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு இப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறதையே மறந்துடுங்க. அது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார், குரு நமக்கு தனஸ்தானத்தில் இருக்காருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2ஆம் வீடு என்கின்ற நம்மளுடைய பேச்சு, கையிருப்பு பணம், குடும்ப நலம், அதே போல் சில கம்யூனிகேஷன் தடைகள்னு இருக்குது. ஒரு பிரயாணம் போகலாம் அப்படின்னா அதுக்கு தடை பண்ணுறது 2ஆம் இடம். அதே மாதிரி வீடு, வாகனம், கட்டடம், இது சம்மந்தப்பட்ட ஆதாயம் எதையுமே நம்மோட பொருளாக சேர்த்துக்கிறது 2ஆம் இடம். அப்படிப்பட்ட 2ஆம் இடத்துல பொன்பொருள் தரக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற கான்செப்டை நீங்கள் மைண்டில் வைங்க. இது ஒரு புது அணுகுமுறை, வித்தியாசமான அணுகுமுறை. இப்போ செவ்வாய் 3ல் இருக்காரோ அல்லது ராகு 12ல் இருக்காரோ, சனி 11ல் இருக்காரோ, இதையெல்லாம் மறந்துட்டு குருவை போல் செயல்படக்கூடிய 3 கிரகங்கள் நமக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களுக்கு எந்த திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் அப்படின்னு 4 இருக்குது. இந்த 4 விஷயத்தில் இந்த 3 கிரகங்கள் ஏதோ ஒரு டைமில் லிங்க் ஆகும். அப்போ நமக்கு குருவை போல் இவங்க பலன் தர்றாங்கங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். எந்த திசை உங்களுக்கு நடந்தாலும் கூட அந்த திசையானதில் உங்களுக்கு இந்த அந்தரமோ, புத்தியோ, சூட்சமோ நடக்கும். அப்போ குருவை போல் பலன் தரக்கூடிய வகையில் இவங்க வேலை செய்கிறாங்கங்கிறது முக்கியம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குருங்கிறது நமக்கு பணவரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புறம் சார்ந்த விஷயத்துக்கு பணவரவுன்னு எடுத்துக்கலாம், வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துக்கு அது ஆதாயம். அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அது ஆதாயம். நேசத்துக்கு 10ஆம் இடமான மகரத்துக்கு அது ஆதாயம். இப்படிப்பட்ட ஒரு ஆதாயமான குருவை நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகமும் போகுதுங்கும்போது இந்த செவ்வாய் திசாபுத்தி அந்தரமோ அல்லது ராகு திசாபுத்தி அந்தரமோ, சனி திசாபுத்தி அந்தரமோ உங்களுக்கு நடக்கும்போது பணவரவு கண்டிப்பாக இருக்கும், தொழில் பலம் கண்டிப்பாக இருக்கும், வேலையில் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், நமக்கு இந்த கிரகங்களுடைய திசாபுத்தி அந்தர சூட்சமும் நடக்கணுங்கிறத பார்த்துப்போம். இது போக நமக்கு குருவே நம்ம ஜனன ஜாதகத்துக்கு ஆகாத நட்சத்திரமாக இருக்கிறாருன்னு வைங்க. அது எப்படி பார்க்குறது? நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம கணிக்கணும். நம்ம ஜனன நேரத்தை வச்சு, தேதியை வச்சு கணிக்கும் பொழுது 12 பாவத்திற்கு உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். அதில் கெட்ட பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பாவத்துக்கு அதிகாரியாக யாருக்கெல்லாம் குரு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க.
அப்போ 2ல் இருக்கிறதுனால மட்டும் குரு வந்து அள்ளி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால், குரு வந்து நம்மளுக்கு நல்லவராக இருக்கணும். இந்த 8, 12 தொடர்பில்லாமல் இருந்தால் பண வரவு உண்டு. மாறாக நமக்கு குரு வந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கும் பொழுது, இப்போ இந்த மற்ற கிரகங்களினுடைய எந்த திசைகள் நடந்தாலும் அல்லது உங்களுக்கு குரு திசையே நடந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த நான் சொன்ன ராகுவோ சனியோ செவ்வாயோ புத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்தாலும் அது வந்து கெடுபலனை தரும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது, ஒட்டு மொத்தமாக மேஷ லக்னக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் 100 கோடி பேருக்கும் அள்ளி கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. ஜோதிடம் அப்படி கிடையாது. அப்போ எப்படி இருக்குது, குரு வந்து 2ல் இருக்கார், அவர் பணத்தை கொடுப்பாரு. அவர் எப்படி இருந்தால் கொடுப்பாரு அப்படின்னா, அவர் நமக்கு சாதகமான பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கணும். இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கு குரு வந்து ஒற்றைப்படைன்னு சொல்லக்கூடிய அறம் சார்ந்த பாவங்களான 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த பாவத்துக்கு அதிகாரியாக வந்திருந்தால், உங்களுக்கு இந்த கிரகங்களின் மூலமாக குடும்பத்தில் உறுப்பினர் சேர்க்கை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் பாசம் நேசம், குழந்தைகள் வழி டெவலப்மெண்ட்டு இதையெல்லாம் கொடுத்துரும். உங்கள் ஜாதகப்படி குருவானவர் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் பாவ உபநட்சத்திரத்தாக வந்திருந்தால், இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள்னால, இப்போ செவ்வாய்னா நமக்கு பூமி சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட்டு, ஒருத்தர் போலீஸ் வேலை பார்ப்பார், ஒருத்தருக்கு ஆர்கிடெக்ட் இன்ஜினியராக இருப்பார், ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி லைனில் இருப்பார், எலக்ட்ரானிக்ஸ் டீல் பண்ணுவார், ஸ்பேர் பார்ட்ஸ் டீல் பண்ணுவார். இப்படி அத்தனை வகையிலையும் செவ்வாய் ரீதியாக நமக்கு குருவாக வரவு கொடுக்குன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயம் சார்ந்து கால்நடைகள் வளர்ப்பு சார்ந்து நம்முடைய என்ன தொழில் என்ன வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோமோ அதை சார்ந்து அந்த சனி கொடுப்பாருன்னு எடுத்துக்கணும். இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐடி லைனில் இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, பணம் போட்டு பணம் பண்ணுறவங்க, முதலீடுகள் பெரிய லெவலில் பண்ணுறவங்க, அதே போக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறவங்க, மிலிட்ரியில் இருக்கவங்க, இதெல்லாமே ராகுக்குன்னு லிங்க் ஆகும். அப்போ இந்தந்த வகையிலெல்லாம் நமக்கு பணம் வரும். ஆனால் நம்ம ஜனனஜாதகப்படி குரு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமைந்து விட்டால், இப்போ நான் சொன்ன இந்த காலகட்டம், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து முதலீடுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி தேவையில்லாத நம்பி செய்யக்கூடிய செயல்களை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும். சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் புதுசாக வந்து அறிமுகமாகி எனக்கு இவ்வளோ பெரிய தொகை வேணும் அப்படின்பாங்க. அதை வந்து நாமளும் அதுக்கு நான் எச்சா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். இப்படியெல்லாம் நமக்கு 8, 12 பாவங்கள் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் விரைத்தையும் செய்யும். அதே நேரத்தில் இந்த 8, 12 தொடர்பு இல்லாமல் இந்த 3 கிரகங்களும் இருந்தால், உங்களுக்கு குருவும் அந்த மாதிரி 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால், இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய மூளை உழைப்பின் வழியாகவும் பணம் வரும். உங்களுடைய சொந்த வேலை சம்மந்தப்பட்ட சர்வீஸ் அடிப்படையிலையும் பணம் வரும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலோ, ட்ரேடிங் சார்ந்த தொழிலோ, மூலதனம் சார்ந்த தொழிலோ அதன் மூலமாகவும் பணம் வரும். அதனால் நல்ல ஒரு அமைப்பு இது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.